அப்போ இந்த 2 சிஸ்டத்தையும் பேபிக்கு பார்க்கணும். இப்போ பிறந்த குழந்தைக்கு ஜாதகம், சோடியாக் சிஸ்டம், இது 2ஐயும் அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சூரியன் நல்லா இருந்து 1ஆம் நம்பரில் பேர் வச்சோம்னா அவங்க வாழ்க்கை மிக உயர்ந்த நிலைக்கு போகும், உன்னத நிலைக்கு போகும். அந்த 1ல் எந்த வரிசை என்னன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1ஆம் நம்பர்னால் எல்லாம் ஒன்றும் இல்லை, 19 வேறு மாதிரி வேலை செய்யும், 28 வேறு மாதிரி வேலை செய்யும், 37 வேறு மாதிரி வேலை செய்யும். உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் உள்ளவங்களுக்குலாம் 28 ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் 28 தான். கேரளாவில் வந்து சூப்பர் ஸ்டார் இருக்கிற மம்முட்டி 28 தான். இப்படி நிறையா வந்து பார்த்திங்கன்னா 28 வந்து சினிமாவில் இருக்கிறவங்க நிறையா இருப்பாங்க, சைன் பண்ணுவாங்க. அந்த 28 வந்து சினிமாவுக்கு கலைத்துறைக்கு ஒத்துழைக்கும். ஆனால் அதே நேரத்தில் 37 வேறு மாதிரி வேலை ஒர்க் பண்ணும், 46 வேறு மாதிரி ஒர்க் பண்ணும். ஆனால் அதோட காம்பினேஷன் சேர்க்கை வேறு வேறு. 1 9னா சூரியன் செவ்வாயோட சேர்க்கை. இப்போ 37 3 7னா குரு கேதுவோட சேர்க்கை. அப்போ இந்த 2 சேர்றது அவங்களுடைய ஜாதகத்துக்கு பொருத்தமாக இருக்கா, அவங்களுக்கு அது பொருந்துதான்றதை நம்ம கவனிக்கணும். அப்போ குரு கேது நல்லா இருந்ததுன்னா அவங்க 37 வச்சோம்னா அவங்க வாழ்க்கையில் எல்லா உயர்வுகளும் வரும். இல்லை ராகு சுக்கிரன் நல்ல அமைப்பில் இருக்குது அப்படின்னா 46ல் வைக்கலாம். அப்போ எந்த வரிசை எண்ன்றது நியூமராலஜியில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த வரிசை எண் பார்த்து தான் நம்ம அந்த நேமை வந்து வைக்கணும். அப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்ன, பிறந்த தேதி என்ன, கூட்டு நம்பர் என்ன, அதுக்கு பொருத்தமான எண்கள் என்ன, அது ஃபர்ஸ்ட் பட்டியல். அதுக்கு அடுத்தபடியாக அதில் எந்த கிரக வலிமைன்னு தெரிஞ்சுக்கிற ஜாதகம், சோடியாக் சிஸ்டம், இது 2ஐயும் அனலைஸ் பண்ணி பொருத்தமான பெயர்கள் அமைச்சோம்னா தான் குழந்தைகளோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நிறைய சொத்து சம்பாரிச்சு வைக்கலாம், வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம். ஆனால் அது கூட அழிஞ்சு போயிடும். வைக்கிற பேர் வாழ்க்கை முழுவதும் இருக்கும். அதனால உங்களுடைய குழந்தைகளுக்கு சிறப்பான பெயர்கள் நியூமராலஜி படி அமையும். பெயர்களை அமைக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோனாலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து கவனிக்கணும். அது என்ன ப்ரோனாலஜி அப்படின்னா, அந்த எழுத்துக்களோட அர்த்தங்களும் எடுக்கப்படுது, அதோட ஒலியலைகளும் எடுக்கப்படுது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓ பக்கத்தில் எண் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்ன, ஆண், செய், முடுக்கு அப்படின்னு ஒரு பாசிட்டிவான ஒலியலை வருது. அதே எண்ணுக்கு பின்னால் ஓ வந்ததுன்னா நோ, இல்லைன்றது வருது. அப்போ அந்த எழுத்துக்கள் எப்படி அமையுதோ அதை பொறுத்து அதோட ஒலியலைகளோட தன்மைகள் மாறுபடுது. அதனால் பொதுவாக மனோ அப்படின்னு அந்த நோன்றதெல்லாம் வரக்கூடாது அப்படின்றது பொதுவாக ப்ரோனாலஜியில் சொல்லப்படுது. அதே போல் WAR, ஈஸ்வரி, ஈஸ்வர், ஈஸ்வரன், ராஜேஸ்வரன், இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்ன்றது வரும். WAR அந்த மாதிரி உள்ள பெயர்கள் வர்றதெல்லாம் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போர்னா ஒன்று யுத்தத்துக்கு போகிறாங்கன்னு அர்த்தம் இல்லை, நிறைய ஸ்ட்ரகிள், நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரி ஒலியலைகள் உள்ள பேரை அவங்க பயன்படுத்த. அதனால் அந்த மாதிரி ஒலியலைகளை தவிர்க்கிறது நல்லது. இன்னும் சில பேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லுன்னு வரும், ILLL அந்த மாதிரி வர்றது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம தவிர்க்கிறது நல்லது. இந்த மாதிரி ப்ரோனாலஜி அப்படின்போது இந்த மாதிரி ஒலியலைகளில் நிறைய விஷயங்கள் இருக்குது. யூக்கு பக்கத்தில் டி வர்றது நல்லதில்லை. அதாவது எண் 19 மிகச்சிறந்த எண், 19ஆம் நம்பர்ன்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அந்த 19ல் சுதா அப்படின்ற பேர் இருந்தால் நல்லா இருக்காது. அந்த யூடி சேர்ந்து வர்றது வந்து அவங்களுடைய ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் பலவீனப்படுத்தும். நான் நிறைய மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுதான்ற பேரெல்லாம் உள்ளவங்க கை தூக்குங்க அப்படின்னு கை தூக்க சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஹெல்த் வந்து கண்டிப்பாக வந்து வீக்காக இருக்கும், யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கும், உங்களுக்கு பர்சனல் நிறையா வந்து ஹெல்த் ரீதியில் வந்து நீங்கள் ஸ்திரமாக உணர மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டோம்னா அவங்க எல்லாரும் ஆமான்னு தான் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 21 ஆண்டுகளாக என்னோட அனுபவத்துலேயும் அந்த பேர்காரங்களை கேட்டிருக்கேன், அதே தான் சொல்லியிருக்காங்களே தவிர எல்லாரும் நான் நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னதே கிடையாது. அப்போ அந்த பெயர்களோட ஒலியலைகள் வந்து உடம்பை பாதிக்கும், சில ஒலியலைகள் மனசை பாதிக்கும். அப்போ அந்த சவுண்ட் சிஸ்டம் ஒலியலைகள்ன்றது ரொம்ப 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 முக்கியம். அதே நேரத்தில் ஒரு பெயர் நம்ம அமைக்கிறோம், அப்போ என்ன டேட்டு, அந்த டேட்டுக்கு பொருத்தமான எண், அதில் பொருத்தமான வரிசை எண், அதாவது பொருத்தமான எண்ணை இப்போ 1ன்னு எடுத்துக்கிறோம், அதில் பொருத்தமான வரிசை எண் 46ன்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் அந்த 46ல் இன்ஷியல் எவ்வளவு பேர் எவ்வளவுன்றதை பொறுத்து அந்த பெயர் வேலை செய்யக்கூடிய விதம் மாறுபடும். அப்பா பேர் R அப்படின்னா 2, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 44 தான் வரும். இது தனி ஒலி, இது இணைந்தொலி, இது அடுத்தடுத்த எழுத்துக்களோட சேர்ந்து இணைந்து ஒலிக்கக்கூடிய ஒலி வகை. அப்போ இந்த 44 8ஆம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால காமனாக இந்த மாதிரி அங்கங்கள் வைக்கும்போது
இனிஷியல் தவிர்த்து இந்த பக்கம் உள்ள பேரும் நல்ல ஒருத்தருக்கு பொருத்தமான அவர்களுடைய ஜாதகத்தில் சோடியாக் சிஸ்டத்தில் சிறப்பாக இருக்கக்கூடிய கிரகத்தோட எண்ணில் அந்த பேரை அமைச்சா தான் அவங்க வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உயர்வுகள் வரும். அதனால அதை வந்து அங்கங்கள்னு சொல்லுவோம். அப்போ 1+36 வேற மாதிரி வேலை செய்யும், 2+35 வேற மாதிரி வேலை செய்யும், 9+28 வேற மாதிரி வேலை செய்யும். உதாரணமாக 9+28 அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் 28 வர்றதுனால கலைத்துறை தொடர்பு, மற்றபடி ஒரு ஆர்ட்டு, பேச்சு, அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் நிறைய சைன் பண்ணலாம். இப்போ அதே இது வந்து பார்த்தீங்கன்னா 2+35 அப்படின்னா இந்த மாதிரி அங்கங்கள் உள்ளவங்க இரும்பு சம்மந்தப்பட்டது, அழகு நிலையங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் வந்ததுன்னா அவங்களுக்கு நல்லா வரும். அதனால் அவர்களுக்கு உரிய அங்கங்களை தேர்ந்தெடுக்கிறது வந்து ரொம்ப மெயின். அடுத்து வந்து இந்த ப்ரோனாலஜி, ஒளியலைகள் அப்படின்றதும் ரொம்ப கவனமாக பார்த்து வைக்கணும்.